ஓம் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையாரப்பன் திருவடியில் போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். 17/7/2020 வருஷம், சார்வரி வருஷம், ஆடி மாதம் 2ஆம் தேதி, சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமை. இன்றைய சுப நாளில் சக்தியினுடைய நாமாக்கள், சக்தியினுடைய பீடங்கள் பற்றி கூற உள்ளேன். இப்பொழுது சமயபுரம், திருச்சி சமயபுரம் மாரியம்மனுடைய திருவுருவப் படம் காண்பிக்கிறேன். ஓம் அருள்மிகு ஸ்ரீ பக்த சௌபாகியதாயினி திருவடிகள் போற்றி. ஸ்ரீ சக்தியின் 64 சக்தி பீடங்கள். தாயின் கண்களில் இல்லாத கடவுள் வேறு எங்கு இருக்கப் போகிறார்? தாயின் கண்களில் இல்லாத கடவுள் வேறு எங்கு இருக்கப் போகிறார்? தொடர்கிறது. மாத்ருபுரம் ரேணுகா பீடம், கொல்லாபுரம் லக்ஷ்மி பீடம், துளஜாபுரம் சப்த சிருங்க பீடம், இங்குளை ஜுவாலாமுகி பீடம், ஸ்ரீ காசி அன்னபூர்ணா பீடம், ரத்த தந்திரிகை வித்யாசல பீடம், ரத்த தந்திரிகை துர்கா பீடம், சாகம்பரி பிராமரி பீடம். சாகம்பரி நாம் சாப்பிடக்கூட அனைத்து உணவுப் பொருட்களையும் வழங்குபவள் சாகம்பரி. அன்னபூரணி அன்னமிடுபவள் சாகம்பரி. உணவுப் பொருட்கள் அரிசி, பருப்பு, நெல், கோதுமை, காய்கறி வகைகள், பழ வகைகள் அனைத்தையும் வழங்குபவள் சாகம்பரி தேவி. அதனுடைய பீடம் பிராமரி பீடம். மதுரை ஸ்ரீ மீனாட்சியம்மன் பீடம். நேபாளம் ரக்ஷயகாளி பீடம். ஸ்ரீ நரகரம் ஜாம்பு நகேஸ்வரி, சாம்பு நகேஸ்வரி பீடம். நீலப்பர்வதம் நீலாம்பரி பீடம். ஸ்ரீ சந்திரகலை கௌசிகி பீடம். ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ காமாட்சி பீடம். வைத்தியநாதம் ஜுவாலா பீடம். சைனா நீல சரஸ்வதி பீடம். வேதாரண்யம் ஏகாம்பர பீடம். வேதாரண்ய சுந்தரி பீடம். மகாசலம் யோகேஸ்வர பீடம். இதய பர்வதம் மாதேவி பீடம். மணித்வீபம் புவனேஸ்வரி பீடம். மணித்வீபம் திரிபுர பைரவி பீடம். அமரேசம் சண்டிகா பீடம். பிரபாசம் புஷ்கரேஷினி பீடம். புஷ்கரம் காயத்ரி பீடம். நைமீசம் தேவி பீடம்.
புஷ்கராட்சம் புருகாதா பீடம், ஆசாடம் ரதி பீடம், பாரபூதி பூதி பீடம், கண்டமுண்டம் தண்டினி பீடம், நாமுலம் நாகுலேஸ்வரி பீடம், ஸ்ரீகிரி சாரதா பீடம், பஞ்சநகம் திரிசூல பீடம், ஹரிச்சந்திரம் சந்திராபீடம், ஆமரதகேஸ்வரம் சூக்ஷ்ம பீடம், மகா காளாஸ்தி சாங்கரி பீடம், மத்தியா பீடம் சர்வாணி பீடம், கயை அதாவது கயா என்பார்கள் மங்கள பீடம், கேதாரம் மார்கதாயினி பீடம், பைரவம் பைரவி பீடம், குருக்ஷேத்திரம் தானு பிரியை பீடம், விபினாசலம் ஸ்வயம்பசி பீடம், கனகலம் உக்கரபீடம், விமலேஸ்வரம் விஸ்வேச பீடம், கடாகாசம் மதாந்தக பீடம், பீமம் பீமபீடம், வஸ்தரம் பதம் பவானி பீடம், அமுக்தம் விஷாலாட்சி பீடம், அர்த்த கோடிகம் ருத்ராணி பீடம், அவமுக்தம் வாராகி பீடம், மகாலயம் மகாபாகா பீடம், கோகர்ணம் பத்ரகாளி பீடம், பத்ரகர்ணியம் பத்ரா பீடம், ஸ்தான் வீஷா பீடம், சொர்ணாட்சம் உத்பலாட்சி பீடம், கமலாலயம் கமலா பீடம், சகமண்டலம் பிரசண்ட பீடம், மகேடம் மகுடேஸ்வரி பீடம், குரமண்டலம் திருச்சந்திரிகா பீடம், மண்டலேசம் ஸ்தூல பீடம், சங்ககர்ணம் தீவணி பீடம், கரவஞ்சம் காளி பீடம். 64வது பீடமாக ஞானிகள் இதயத்தில் உள்ளவர்கள் பரமேஸ்வரியே. இதுவரை சக்தியினுடைய அறுபத்தி 4 பீடங்களை பற்றி கூறினேன். இப்பொழுது 108 சக்தி பீடங்களில் முக்கியமான 51 சக்தி பீடங்களை பற்றி குறிப்பிடுகிறேன். 108 சக்தி பீடங்களில் முக்கியமானதாக 51 சக்தி பீடங்களை பற்றி குறிப்பிடுகிறேன். ஓம் அருள்மிகு ஸ்ரீ பக்த சௌபாகியதாயினி நமக. சிவபெருமான் அக்னியில் இறங்கிய தாட்சாயணியை தோள் மீது போட்டுக்கொண்டு கோப ஆவேசமாக நடனமாடினார். உலகே நடுநடுங்கியது. விஷ்ணு பகவான் சக்கராயுதத்தால் அந்த சிவபெருமான் தோள் மீது உள்ள தாட்சாயினியினுடைய உடலை அறுத்து எரிந்த இடங்கள் தான் 51 சக்தி பீடங்கள். ஸ்ரீ காஞ்சிபுரம் ஸ்ரீ சக்கர பீடம் தேவியினுடைய எலும்பு விழுந்த இடம். ஸ்ரீ மதுரை மந்திரினி பீடம், திருவானைக்காவல் வராகி பீடம், திருக்குற்றாலம் பராசக்தி பீடம், திருவாரூர் கமலை பீடம்,
கன்னியாகுமரி தேவியின் பிருஷ்டபாகம் விழுந்த இடம். அம்பத்தூர் 51வது பீடம். கோகர்ணம் வலது காது விழுந்த இடம். ஸ்ரீசைலம் இடது காது விழுந்த இடம். புரிபுர பைரவி பீடம் நாபிக் விழுந்த இடம். சிருங்கேரி சாரதா பீடம். கோலாப்பூர் கண்கள் விழுந்த இடம். அரசூர் அம்பிகா. ஜலந்தரா ஸ்தனங்கள் விழுந்த இடம். குஜராத் குறிப்பிடப்படவில்லை. பிரபாசம் வயிறு விழுந்த இடம். பராகத் ஷியாமலா தேவி நுண்கலைகளுக்கு அதிதேவதை ஷியாமலா தேவி. நுண்கலைகளுக்கு அதிதேவதை ஷியாமலா தேவி. அடுத்தது சிம்லா குறிப்பிடப்படவில்லை. மானசரோவர் காளிகா தலை விழுந்த இடம். மானசரோவர் காளிகா தலை விழுந்த இடம். காஷ்மீர் மகா மாயை கழுத்து விழுந்த இடம். நேபாளம் முழங்கால் விழுந்த இடம். ஜுவாலாமுகி நாக்கு விழுந்த இடம். சுகந்தா மூக்கு விழுந்த இடம். ஸ்ரீ காசி ஸ்ரீ வாரணாசி கர்ணிகை காது குண்டலம் விழுந்த இடம். மணிகர்ணிகா காது குண்டலம் விழுந்த இடம். நைமிசாரண்யம் ஆதிகுரு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆதிகுரு சிவகுருவாக முனிவர்களுக்கு உபதேசம் செய்த இடம். குருட்சேத்திரம் முழங்கை விழுந்த இடம். பிரயாகை விரல்கள் விழுந்த இடம். உஜ்ஜயினி மங்களச்சண்டி. பிருந்தாவனம் கூந்தல் விழுந்த இடம். அத்தினாபுரம் ஜெயந்தி. கன்யாகுப்சம் கௌரி. புஷ்கரம் புருஷீதை. வருணனின் மகன் பெயர் புஷ்கரன். கேதாரம் சன்மார்கதாயினி. பத்ரை பத்ரேஸ்வரி. உருதிரகோடி உருதிராணி. சாலக்கிராமம் மகாதேவி. மலையாசனம் கல்யாணி. தேவி காதடம் நந்தினி. சகசரநாமம் உத்பலாட்சி. வராக சைலம் ஜெயை. இரண்யாட்சம் மகோத்பலை. திரிகூட பர்வதம் உருதிர சுந்தரி. சக்கிய பர்வதம் ஏக வீரை. வைத்தியநாதம் ஆரோக்கியை. மகாகாலம் மகேஸ்வரி. விந்திய பர்வதம் நிதம்பை. தேவமுகம் காயத்ரி. ஹேமகூடம் மன்மதை. அமரகண்டம் சண்டிகை. கல்கத்தா ஸ்ரீ காளிகாட். தற்பொழுது கொல்கத்தா என்று அழைக்கிறார்கள். கால் விரல்கள் விழுந்த இடம் கொல்கத்தா ஸ்ரீ காளிகாட். ஸ்ரீ காளிகாட் என்பது மருவி கலிகட் என்றாகி கல்கத்தா ஆகி தற்பொழுது கொல்கத்தா என்று அழைக்கப்படுகிறது. 51வது பீடம் காமரூபம் காமாக்யா. முக்கியமான அம்பிகை ஸ்தலம். அடுத்தபடியாக முக்கியமான அம்பிகை ஸ்தலங்கள். ஓம் அருள்மிகு ஸ்ரீ பக்த சௌபாகிய தாயினி நமக. அறந்தாங்கி அருகிலுள்ள திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் உள்ள மிக மிக சக்தி பெற்றவள் சிவயோக நாயிகா. அறந்தாங்கியிலுள்ள சக்தி சிவயோக நாயிகா. மிக மிக சக்தி பெற்றவள். திருவொற்றியூர்
வடிவுடைய மாணிக்க மாலை, வடிவுடையம்மன், வடிவாம்பிகை, வட்டப்பாறை காளியம்மன் உள்ளார்கள் திருவொற்றியூரில். அதாவது இப்பொழுது திருவெற்றியூர் என்று அழைக்கப்படுகிறது. சென்னையில் உள்ளது. திருமயிலை, மயிலாப்பூர், கற்பகாம்பாள், கற்பகவள்ளி, ஸ்ரீ காஞ்சிபுரம், ஸ்ரீ காமாட்சியம்மன். ஸ்ரீ காமாட்சி வழிபாடு கண்ணொளி வழங்கக்கூடியது. திருவண்ணாமலை, உண்ணாமுலையம்மை, தில்லைவனம், சிதம்பரம், சிவகாமியம்மன், மாகாளி, தில்லைக்காளி, திருவானைக்கா, அகிலாண்டேஸ்வரி, திருக்கழுகுன்றம், திரிபுர சுந்தரி, திருக்காலத்தி, ஞான பூங்கோதை, திருவையாறு, அறப்பெரும் செல்வி, திருவாரூர் கமலாம்பிகை, கும்பகோணம் மங்களாம்பிகை, மந்திர பீடேஸ்வரி, மந்திர பீட நலத்தால், வளர்மங்கை என்றெல்லாம் பெயர் உண்டு. இந்தியாவில் உள்ள சக்தி பீடங்களுக்கு எல்லாம் முதன்மையான சக்தி பீடமாகி அருள்பாலிக்கின்றாள். 72,000 கோடி மந்திர சக்திகளுக்கு அதிபதியாக அருள்பாலிக்கிறாள். கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் உள்ள மங்களாம்பிகை. இத்தலத்து அம்பாள் 51 சக்தி வடிவங்களாகவும் தன்னகத்தே ஒன்றாய் உள்ளடக்கி சக்தி பீடங்களுக்கெல்லாம் தலையாயதாக விளங்குகிறது. பெண்கள் அனைவரும் மங்களாம்பியை வழிபட்டால் மாங்கல்ய பலம் பெருகும் கூடும். மங்களாம்பிகை வழிபடும் பெண்களுக்கு இன்பமான வாழ்க்கை அமையும். அவரவர் இருக்கும் இடத்திலிருந்தே தினந்தோறும் வணங்கலாம். கும்பகோணம் செல்லும் பொழுது அங்கு சென்று மங்களாம்பிகை வணங்கலாம். அதுவரை இருக்கும் இடத்திலேயே வணங்கலாம். ஓம் அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை திருவடியில் போற்றி என்றும், கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் ஓம் அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை திருவடியில் போற்றி என்றும் வணங்கலாம். அடுத்ததாக நாகப்பட்டினம் நீலாயதாட்சி, திருக்குற்றாலம் குழல்வாய் மொழி, திருநள்ளாறு பராசக்தி, போகமார்த்த பூன்முளையம்மை, ஸ்ரீ பிராணாம்பிகை, பிராணேஸ்வரி என்றெல்லாம் பெயர் உண்டு. திருநெல்வேலி காந்திமதி, வைத்தீஸ்வரன் கோயில் தையல்நாயகி, திருக்கடையூர் அபிராமி, ஸ்ரீ மதுரை ஸ்ரீ மீனாட்சி வழிபாடு கண்ணொளி வழங்கும். ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி, கன்னியாகுமரி ஜுவாலாமுகி பகவதி, திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி, வேதாரண்யம் யாழை பழித்த மொழியம்மை, மாயவரம் மாயூரம் மயிலாடுதுறை, தற்பொழுது அழைக்கப்படக்கூடிய பெயர் மயிலாடுதுறை, அவையாம்பிகை, திருச்சிராப்பள்ளி மட்டுவார் குழலி, திருச்சிராப்பள்ளி உச்சிப்பிள்ளையார் கோயில் உள்ள மட்டுவார் குழலி, ஸ்ரீ காசி ஸ்ரீ விசாலாட்சி வழிபாடு கண்ணொளி வழங்கும். ஸ்ரீ காஞ்சி காமாட்சி, ஸ்ரீ மதுர மீனாட்சி, ஸ்ரீ காசி விசாலாட்சி முப்பெரும் தேவியர்களை தினந்தோறும் தூங்கி எழும்பொழுது வணங்கினால் கண்ணொளி பிரகாசமாகும். கண்ணொளி நன்றாக தெரியும். அருணாசலத்து அபித குசலாம்பிகை, பாபநாசம்
உலகம்மை, வேதாரண்யம் சுந்தரி, நாகப்பட்டினம் நீலாயதாட்சி, திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை, குலசேகரப்பட்டினம் அறமளர்த்த நாயகி, கொல்லூர் தாய் ஸ்ரீ மூகாம்பிகை, மாங்காடு ஆமாத்தூர் ஸ்ரீ காமாட்சி, மாங்காடு ஸ்ரீ காமாட்சி, திருவாமாத்தூர் தான் ஆமாத்தூர், வட்டப்பாறையம்மன், அம்பரத்தூர் பத்ரகாளி, சமயபுரம் மகாமாயி, கோயமுத்தூர் கோவை கோணியம்மன், மதராஸ் சென்னை காளிகாம்பாள், ஸ்ரீசக்கரம் உள்ள கோயில், சென்னை காளிகாம்பாள் கோயிலில் ஸ்ரீசக்கரம் உள்ளது. சேலம் ஓம் அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன், புதுக்கோட்டை புவனேஸ்வரி தாய் புவனேஸ்வரி, தஞ்சாவூர் தஞ்சை மாரியம்மன், கருவாரக்கரை ஸ்ரீ காமாட்சி, திருவாலங்காடு மகாமாரியம்மன், உப்புளி பாளையம் தண்டுமாரியம்மன், இடுக்கன்குடி மகாமாரியம்மன், பாண்டிச்சேரி புதுச்சேரி புதுவை, செங்கழுநீரம்மன், கோழியனூர் விட்லாயம்மன், தொட்டியம் மதுரை காளியம்மன், மதுரகாளியம்மன், கந்தகிரி புவனேஸ்வரி, பெரியபாளையம் பவானி, பண்ணாரி மாரியம்மன், மயிலாப்பூர் மயிலை சென்னை, எல்லையம்மன், கோலவிளியம்மன், முண்டக கன்னியம்மன், கந்தகிரி புவனேஸ்வரி, திருமுல்லைவாயில் கொடி இடை நாயகி, சூலூர்பேட்டை செங்காளம்மன், ஒரிகண்டா ஜுவாலாமுகி, சோட்டானிக்கரை பகவதி, செங்கனூர் பகவதி, மண்டைக்காடு பகவதி, மைசூர் சாமுண்டீஸ்வரி தாய் சாமுண்டீஸ்வரி, நம் இருதயத்தில் இருப்பவள் சாமுண்டீஸ்வரி, 10 திக்கிலும் உடனடியாக வந்து காப்பவள். ஒரு ஆபத்து நேரும்போது சாமுண்டா என்று அழைத்தால் 10 திக்கிலிருந்து உடனடியாக அடுத்த நிமிடம்